ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு அப்படின்னா பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? ஓகே கைஸ், வேணா அடுத்து மேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. கரெக்டா திருப்பி ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்து நம்ம திருப்பியும் சந்திக்கலாம். ஓகேவா? திருப்பி ஒரு 2 மேக்ஸ் 50 மேக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? ரெடியா இல்ல கண்டினியூட்டியா பார்ப்போமா? ஏன்னா இது கம்ப்ளீட்டா நமக்கு டைம் அதிகமாயிடுது. ஓகேவா? மேக்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மேக்ஸ் ரெடியா இருக்கு. ஓகேவா கைஸ்? கிளியரா தெரியுதா? இதுல ஒரு 25 கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ரெடியா இருங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. மேக்ஸ் நோட் கம்ப்ளீட்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். கிளியரா? ஒரு சின்ன பிரேக், அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டா வந்து மேக்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். இல்லாட்டி அப்படியே பார்த்துடலாமா கைஸ்? உங்களோட விருப்பம் தான். மேக்ஸ் பார்க்கலாமா ஒரு பிரேக் எடுத்துக்கிறோமா? ஓகே சரி, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தோட 25% குறைவெனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தோட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? கம்ப்ளீட்டா கமெண்ட் கைஸ். கைஸ் ஆன்சர் பண்றீங்களா அப்படியே கொஸ்டினுக்கு? ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவெனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? ஓகே ஏ. சூப்பர், வெரி குட் வெங்கடேஷன். ஓகே வெரி குட். கமான் கைஸ், அப்படியே ஆன்சர். சூப்பர் சூப்பர் வெங்கடேஷன், வெரி குட். ஓகே கைஸ், பார்த்துடலாமா? கிவன் பாருங்க. ஏன் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு அப்படின்னு இருந்தாலே இதோட ஃபார்முலா எப்படி இருக்குங்க? ஆர் டிவைடட் பை 100 மைனஸ் ஆர் இன்ட்டு 100. ஓகேவா? இப்படி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 25% வருமானம் குறைவுன்ற போது 100ல இருந்து இந்த ஃபார்முலால 75 இன்ட்டு 100 போட்டீங்கன்னா ஸோ 25 டிவைடட் 75 இன்ட்டு 100. ஓகேவா? 25 3 5 26 25. ஓகேவா? ஸோ 100 டிவைடட் 3 இருக்கும். 100 டிவைடட் 3னா டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா 100னா 3 படிங்கன்னா 33 3 99 1. ஓகேவா? ஸோ 33 1/3%. இஸ் கிளியரா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இஸ் கிளியரா? புரியுதா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், இதை அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. எஸ் சூர்யா, எவ்ரி ஒன் கமன். அப்படியே இந்த மேக்ஸ் முடிச்சிடலாம். கமன் குயிக்கா ஆன்சர் பண்ணிங்க வாங்க. ஜெயன், வெங்கடேஷ், சூர்யா, முருகன், யுவா, கமான் கைஸ். ரவி, குயிக் கமான். கமான் கைஸ், குயிக்கா பண்ணுங்க. சரி ஓகே. ஓகே குட், சூப்பர் ஜெயின், வெரி குட். ஓகேவா? இது பார்த்துக்கலாம் கைஸ். அப்படியே பாருங்க இந்த கொஸ்டினை. இது அப்படியே நம்ம போர்ட் மாஸ் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பகுதியை எடுத்துக்கிறோம். ஓகேவா? கிளியரா பாருங்க.
2 plus 1 3 4 divided by 5 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிடுவோம். 3 15 ஓகேவா, 19 ஓகேவா, 15 19 டிவைடட் 5. ஓகே, ஸோ இதை நம்ம இப்படி பண்ண எப்படி இருக்கும், இங்க 2 பிளஸ் இருக்கும், இங்க 5 டிவைடட் 19 மாதிரி வரும். அப்ப 19 2 38 ஓகேவா, 32 18 8 மிச்சம். ஓகே, அப்ப 38 எவ்வளவு வரும், 13. ஓகே, 43 டிவைடட் 19. கிளியரா, இது கிளியரா புரியுதா? ஓகே, 2 பிளஸ் 5 டிவைடட் பை 19 வந்துடும். ஓகே, கீழே இருக்கிறது இது அப்படியே பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை முடிப்போம். ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 4 வரும். மேல 3 பிளஸ் 1 இருக்கும்போது 4 டிவைடட் பை 5 இருக்கும். அப்ப திருப்பி 3 15 19 டிவைடட் பை 5 போடுவோம். கிளியரா, சரிங்களா? இது முடிஞ்சா அதுக்கப்புறம் திருப்பி பாருங்க, 2 பிளஸ் 1 டிவைடட்னா அதே தான், 19 45 3 டிவைடட் 19. ஓகேவா, ஸோ மேலையும் 43 டிவைடட் 19 இருக்கும், கீழையும் 43 டிவைடட் 19 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 43 19 19. ஸோ ஆன்சர் வந்து 1. ஐஸ் கிளியரா புரியுதா? அது ஐஸ் புரியுதா? ஓகே, ஆன்சர் சி தான் ஆன்சர். ஓகேவா, 1 தான் ஆன்சர். ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் போயிருவோமா? ஐஸ் கிளியரா புரியுதா? 40 x cube y power 4 z power 5, 48 x power 4 y squared z cube, 64 x squared y cube z. இதோட HCF என்ன? வெங்கடேஷன் கிளியர் தானமா? ஓகே, குட். ஐஸ் இது அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. யுவா, சிவா, ஓகே ஓகே, கம் ஆன் கைஸ். டி, ஓகே, வெரி குட். ஜீவிதா, வெல்கம். ஓகே, 40 48 64 இதோட HCF எடுத்தீங்கனாலே இங்க ஆட்டம் முடிஞ்சிடும். ஓகேவா, குட். ஓகே, பாத்துடலாமா? இந்த சம்மல பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, HCF தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப 40 48 64 வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எப்படி இருக்கும், 4ஆல போட்டீங்கன்னா 14 40 12 48 16 64, திருப்பியும் 2ஆல போட்டீங்கன்னா 2 10 6 12 8 16. ஸோ 4 2 8ன்றதான் HCF பாத்தீங்கன்னா 8ன்னு வந்துடும். எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் பவர் 4 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. கம்மியானது எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் காமனா இருக்கிறது. ஒய் பவர் 4 ஒய் ஸ்கொயர்ட் ஒய் கியூப் இருக்கு. அப்ப நமக்கு என்ன இருக்கு, ஒய் ஸ்கொயர்டு கம்மியானது காமனானது. இசட் பவர் 5 இசட் கியூப் இசட் இருக்கு. ஸோ இசட் கிளியரா, கம்மியாகவும் இருக்கணும், அடுத்தது சேம் டைம் காமனாகவும் இருக்கணும். ஸோ ஆன்சர் டி. கிளியரா? நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க. சூப்பர். ஓகே, 3 எண்கள் 2:3:5 அந்த விகிதத்தில் இருக்கு. மற்றும் அவற்றோட எல்சிஎம் வந்து 1200 கொடுத்துட்டாங்க. இனில் அதோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் எல்சிஎம் 1200 எனில் HCF என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றீங்க? கமான் ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா. 3 எண்கள் இருக்கு. ஓகேவா, ஓகே, பாத்துக்கலாமா? கிவன் பாருங்க, இது என்ன கொடுத்திருக்காங்க, 3 எண்கள். இந்த மாதிரி ஈஸ்ட் கொடுத்தாலும் இங்க எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, 2:3:5 அப்படின்னா 2x 3x 5x அப்படின்ற இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த கமா இருக்குன்னு அர்த்தம். இதோட எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 1200 கொடுத்துட்டாங்க. ஸோ HCF தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. நான் ஆன்சர்ல இருந்து போறேன். நான் 40 எடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ 40 எடுத்துக்கிறேன். ஓகேவா, காமனா இருக்கிற வேல்யூ. ஸோ 2 × 40 80. ஓகே, அதே மாதிரி 3 × 40 போட்டீங்கன்னா 120. அதே மாதிரி 5 × 40 போட்டீங்கன்னா 200. இதோட இது HCF கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கரெக்டா வருதான்னு செக் பண்ணும். 80 120 200. இப்ப பாருங்களேன், இப்ப 10 போட்டீங்கன்னா இது 8 12 இது 20. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 போடலாமா?
2 3 12 5 20. ஓகேவா? சோ பாருங்க 5 40 42 80 83 தெரியுதுங்களா? 24. ஸோ 5 போட்டீங்கன்னா 4 20 2 10 1200. ஸோ இதோட எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 1200 கரெக்டா வருது. ஸோ அப்ப இதோட HCF வந்து 40 தான். கிளியரா புரியுதா? அது புரியுதா? ஓகே குட். 40 ஆன்சர் வந்து சூப்பர். ஜீவிதா, ஜெயன், வெங்கடேஷ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்துக்கோமா? இரு எண்களின் எல்சிஎம் 24 கொடுத்துட்டாங்க. அந்த இரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருக்கும் போது அந்த எண்களோட கூடுதல் என்ன? கமெண்ட் நெக்ஸ்ட். 2 எண்களோட எல்சிஎம் வந்து 24. அந்த 2 எண்கள் 2x அதான் 2:3 என்ற விகிதத்தில் இருக்கு. சோ அந்த 2 எண்களோட கூடுதல் என்ன? ஓகே, இதே சேம் டைப் தான். அந்த எக்ஸ் இருக்குன்னு காமனா வச்சுக்கோங்க. நீங்க உள்ள கொண்டு போனீங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி. ஓகே ஓகேவா? இது பாருங்க, கிவன் பாருங்க. 2 எண்களோட எல்சிஎம் இருக்கு இல்லையா? எல்சிஎம் வந்து 24. ஓகேவா? அது 2:3 அப்படின்ற விகிதத்தில் இருக்கு இல்லையா? அந்த எண்கள் என்ன? நான் எப்பயுமே சொல்லிருக்கேன், ஈஸ்ட் இருந்தா இந்த இடத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 2x 3xன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்படி எடுத்து செக் பண்ணி பாருங்களேன். இப்ப பாருங்க, இந்த 2 இருக்கு இல்லையா? 2xக்கு மேல நான் 20ன்னு போட்டு பாத்தீங்கன்னா 22 40. ஓகேவா? அதே மாதிரி 3 × 20 போட்டீங்கன்னா 60. இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் நம்ம எடுப்போம். 40 60க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இப்ப 10, இது 4, இது 6. 2 எடுத்தீங்கன்னா 2 4 2 6. 12 20 22 40 43. இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. ஓகேவா? அப்ப இரு எண்களோட எல்சிஎம் என்ன? இந்த 2 எண்களோட எல்சிஎம் 24 இருக்கு இல்லையா? சோரி, இப்போ 12 எடுத்து பார்ப்போம். ஓகேவா? இப்ப பாருங்க, 2x 3x இருக்கு இல்லையா? எக்ஸுக்கு பதிலா 12 கொடுக்க 12. ஓகே, 3 × 12 போட்டீங்கன்னா 24 12 3 36. ஓகேவா? இப்ப இதை பண்ணுங்க, 4 போட்டீங்கன்னா 6 4 24 9 4 36. கிளியரா? திருப்பி 3 போட்டீங்கன்னா 2 3 6 3 9. சோ 4 12 12 2 24. அப்ப இதுவும் வராது. அதாவது இந்த வேல்யூ போட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அடுத்து என்ன போடலாம்? 16 போட்டு பார்க்கலாமா? உங்களுக்கு புரியுதுங்களா? 2 நம்பரோட இரு எண்களின் எல்சிஎம் வந்து 24ன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த 2 எண்கள் இப்படி இருக்கு. ஓகேவா? சோ 16 32. இப்ப எக்ஸோட வேல்யூ 16 போட்டீங்கன்னா 16 3 48. இப்போ பாருங்க, 4 போட்டீங்கன்னா 4 8 32, 12 4 48. ஓகே, திருப்பி 4 போட்டீங்கன்னா 2 4 8 4 12. 4 4 16 16 2 32. ஓகே, ஐ திங்க் ஐ மிஸ்ட் சம்திங். ஓகே, அந்த எண்களோட சாரி. ஓகே ஓகே, இது பதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து கூடுதல்ல இருக்கு. ஓகேவா? இது கூடுதல்ல இருக்கு. அது 20. ஓகேவா? நான் வந்து ஜென்ரலா என்னது 2 × 4 போட்டாலே 3 × 4 போட்டீங்கனாலே 2 4 8. இதோடது போட்டாலே வேலை முடிஞ்சுச்சு. ஓகேவா? 4ன்னு போட்டீங்கனாலே 2 4 8 6 4 24. 2 போட்டீங்கன்னா 1 2 6 4 2 8 3 24. ஓகே, அந்த 2 நம்பர் அப்படின்றது ஓகேவா? கிளியரா புரியுதா? அந்த 2 நம்பர் வந்து என்னன்னா, ஓகே 2x இருக்கு இல்லையா? 2 × நீங்க 4 போடலாம். 3 × 4 போட்டாலும் 2 4 8 3 12. 12க்கு 8க்கும் எல்சிஎம் என்னன்னு பாருங்க. 4 போட்டீங்கன்னா 2 4 8 3 12. ஓகே, 4 2 8 3 24. சோ அதோட ஆன்சர் 20. கிளியரா? சரி, நான் இதுல இருந்து எடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே 20. குட் வசந்த், குட். நெக்ஸ்ட் போயிடுவோம். எல்சிஎம் ஆஃப் 2/3 3/5 7/9 and 9/30. இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. கமெண்ட் கைஸ். எல்சிஎம் ஆஃப் 2/3 3/5 7/9 மற்றும் 9/13. இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. கமெண்ட் கைஸ். எல்சிஎமோட ஃபார்முலா என்னது? நமக்கு எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் HCF. வாசன், வசந்த் லட்சுமி வெல்கம். சூப்பர். ஜீவிதா சூப்பர், வெரி குட். ஜியன், வெங்கடேஷன், கமெண்ட் கைஸ். இஃப் ஐ மேட் a mistake நீங்க அதை சொல்லிருங்க. ஓகேவா?
ஓகே, இது போய் பார்த்துருவோமா? இப்ப நமக்கு ஃபைண்ட் பண்ண சொன்னது எல்சிஎம். எல்சிஎமோட ஃபார்முலா என்னது? எல்சிஎம் டிவைடட் ஹெச்சிஎஃப். ஃப்ராக்ஷன்ல கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஃப்ராக்ஷன் வரும்போது இந்த ஃபார்முலா கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ இப்போ கொடுத்துருக்க கிவன் பாருங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க நம்பர்லாம் வந்து 2/3, 3/5, 7/9, அடுத்து 9/13. ஓகேவா? ஸோ 2, 3, 7, 9க்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுங்க. 3 போடலாமா? 2 இருக்கும் 1, 7, 3, 9. ஓகேவா? ஸோ இதோட எல்சிஎம் 2, 6, 6, 7, 42, 42, 3, 126. கிளியரா? அப்படியே இதுக்கு 3, 5, 9, 13. இதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. எதுவுமே காமனா இல்லை. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் 1. ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும். அதோட எல்சிஎம் ஃபார்முலாவுக்கு வரும். எல்சிஎம் 126, ஹெச்சிஎஃப் 1. ஸோ 126 தான் ஆன்சர். இஸ் கிளியரா? சூப்பர் சி, சூப்பர் ஜீசஸ், வெரி குட் பர்சன். ஓகே, அப்படியே தான் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கு உள்ள விகிதம் என்ன? கமான் குயிக். 1 மணிக்கு 9 வினாடிகளுக்கும் உள்ள விகிதம் என்ன? கமான் கைஸ். 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் உள்ள விகிதம் என்னது? குயிக். சூப்பர், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் கைஸ். இப்போ 1 மணி அப்படின்னா ஓகேவா, 1 ஹவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னது நமக்கு 60 மினிட்ஸ். 1 மினிட்டுக்கு வந்து நமக்கு என்னது 60 செகண்ட். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? அப்போ 1 மணின்னும் போது 60 மினிட்ஸ் 60 செகண்ட்ஸ். ஓகேவா? 19 செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? 26, 3, 1, 3, 26. ஸோ 2, 4, 0, 1. இஸ் கிளியரா? 400:1. ஏதான் ஆன்சர். அப்படியே தான் ஆன்சர் பண்ணுங்க. 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர் ஜீசஸ். 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. ஓகே, கமான் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விகிதத்தை கொடுங்க. சூப்பர், 10:1. ஓகே ஓகே, கமான் ட்ரை. ஓகே, பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், 1 கிலோகிராம் அப்படின்றது எத்தனை கிராம்? 1000 கிராம் சேர்ந்ததா 1 கிலோகிராம். கிளியரா? ஸோ 1000 கிராம் டிவைடட் இது 10 கிராம். ஓகேவா? கிராமா கன்வெர்ட் பண்ணிட்டு 1 0 1 0. ஸோ 100:1. ஆன்சர் வந்து ஏ. கிளியரா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி விகிதத்துல 3 ஆண்டுகளுக்கு தனி வெட்டி காண்க. கமான் ரைஸ். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வெட்டி காண்க. குயிக்.
சாரி ஜீசஸ். குட், வெரி குட். ஒரு குறிப்பிட்ட அசல் ஒண்ணுக்கு தனி வெட்டி முறையில 3 ஆண்டுகள் கழித்த மொத்த தொகை 815, 4 ஆண்டுகள் 854 வந்து அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ். கிவன் பாருங்க. ஒரு அசல் தனிவெட்டு முறையில எத்தனை 3 ஆண்டுகளுக்கு மொத்த தொகை ஏன்றது வந்து 815 ஆகும். 4 ஆண்டுகள் கழித்து வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து எவ்வளவு 854. நம்ம நார்மலா எஸ்ஐக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பிஎன்ஆர் டிவைடட் 100 யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு எஸ்ஐ பிளஸ் பி, இது நமக்கு தெரியும். ஓகேவா ஓகேவா எஸ்ஐ பி சேர்ந்தாதான் அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு எஸ்ஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி தான் வரும். ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு ஆண்டுகளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா 4 3 கழிச்சுன்னா 1. ஸோ அந்த ஏயுமே 854 இருந்து 815 கழிச்சேன்னா 9 வரும். இங்க 4 இருக்கும். ஓகேவா. ஸோ 3, ஸோ 39. கிளியரா? ஒரு ஆண்டுகளுக்கு. அப்ப நான் இதை 3 ஆண்டுகளுக்கு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்றேன். ஓகேவா. இந்த ஈக்குவேஷனை 3 ஆண்டுகள் கன்வெர்ட் பண்ணா n ஈக்குவல் டு 3 போட்டேன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா 815 இருக்கு இல்லையா, அதோட 3 ஆண்டுகளுக்கு. ஓகேவா. இங்க இருக்கு இல்லையா, இது கொண்டு வர 3 ஆண்டுகளுக்கு அப்படின் போது 39 × 3. ஓகேவா. 33 27 7 மிச்சம் 2 3 9 9 2 11 117 இதோடது. இஸ் கிளியரா? சோ அப்ப ரெண்டத்தையுமே நான் எடுத்து பார்த்தேன்னா 815ல 117 கழிக்கிறேன். அப்ப 8 7 15 வரும். சோ இங்க 0 இருக்கும், இங்க 9 வந்துடும். 7 6 9 8. கிளியரா? ஒரு ஆண்டுகள் கண்டுபிடிச்சு அதை 3 ஆண்டுகளுக்கு மாத்தி கழிக்கிறேன். ஓகேவா. எஸ் புரியுதா? 49 நோமா 698. ஓகேவா. ஓகே. எஸ் எஸ் ஜீசஸ். ஓகே. ஏ வந்து 49. ஓகே. ரூபாய் 16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 40னா வட்டி விதத்தை காண்க. 16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கும் கிடைக்கும் உள்ள வித்தியாசம் 40னா வட்டி விதத்தை சொல்லுங்க. கமான் கைஸ், குயிக்கா. சிம்பிள் ஃபார்முலா தான், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா. கமான். ஓகே. இது பாருங்க, எஸ்ஐயோட கூட்டாண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு. ஓகேவா. 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா. அப்படி பாத்தீங்கன்னா என்ன ஃபார்முலா வரும், P × R/100 the whole squared அப்படின்னு வரும். ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, B 16,000 கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகள் தெரியும், அதோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு 40ன்னு. ஸோ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது வட்டி விதத்தை தான். அப்ப 16,000 கொடுத்துட்டாங்க, நம்ம R² தான் கண்டுபிடிக்கணும். இங்க 100 × 100. ஓகேவா. ஸோ இதோட வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 40. ஸோ இந்த 3 0 இதுல 3 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 40 × 10 டிவைடட் 16 பண்ணீங்கன்னா ஒரு நாங்க 16, ஒரு நாங்க 25, 100. ஸோ R வந்து பாத்தீங்கன்னா கவனமா பாருங்க, R² தான் 25. ஸோ R வந்து பாத்தீங்கன்னா ரூட் எடுத்தீங்கன்னா 5. கிளியரா?